அதாவது ரொம்ப நாளா ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்களே, நாங்க அமைக்கிற கூட்டணி எங்களுடைய மக்கள் விரும்பும் கூட்டணியா இருக்கும், எங்களுடைய தொண்டர்கள் ஆசைப்படுற கூட்டணியா இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்துருந்த தேமுதிகவோட பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று மு.க.ஸ்டாலின் அவர் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக திமுகவோட கூட்டணி உறுதியாயிட்டு. ஓகேவா, இதை பார்த்த உடனே தான் நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனா ஏன்னா இது மானக்கட்ட கூட்டணி, இதுக்கே ஏடா இவ்வளவு பெரிய அக்க போரு, நாங்க யார் கூட ஆரம்பிக்க போறோம்னு எல்லாரும் கேட்க இவங்க வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது. தேமுதிகால விஜயகாந்துக்கு அப்புறம் அந்த கட்சியில ஒண்ணுமே கிடையாது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க மட்டும் என்னன்னா பயங்கர ஒரு பில்டப் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இப்போ முக்கிய முடிஞ்சிட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த கூட்டணி இப்படிதான் போய் அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகல ஏற்கனவே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு ஒன்று கேட்டு கொடுக்கலன்னு சொன்னா சர்ச்சை போயிடுச்சு. அதனால இவங்க கூட்டணி அமைய மாட்டாங்க நம்ம நினைச்சதுதான். ஸோ அதே மாதிரி எதிர்த்தாப்புல உள்ள திமுக போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் இதை நம்ம வந்து மானங்கட்ட கூட்டணி அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் அவங்களுடைய சுயலாபம் தானே. இங்க என்ன மக்கள் விரும்புற கூட்டணி இல்ல தொண்டர்கள் ஆசைப்படுற மாதிரியே எந்த கட்சியும் முடிவெடுக்க கிடையாது. கட்சியோட தலைமை அவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை பத்தின கவலைப்பட கிடையாது. அவங்களுடைய சுயலாபத்துக்காக தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு மாறி மாறி கூட்டணி அமைக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி, ஒன்னும் அதிமுக இல்லை திமுக, வேற போகணும் கிடையாது, மாறி மாறி அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அதுலயும் தான் பாத்தீங்கன்னா இப்போ தேமுதிகவும் திமுக சேர்ந்துருக்கு. ஆனா நாம இதை ஏன் ஸ்பெஷலா வந்து மாநகட்ட கூட்டணி அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். தேமுதிக அப்படிங்கிற ஒண்ணு யாரால கட்டமைக்கப்பட்டுச்சு? கேப்டன் விஜயகாந்த் அவர்களால், புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர்களால் தான் அந்த கட்சி இப்பவும் செயல்பட்டு இருக்குன்னா அந்த மனுஷன், அந்த ஒத்த மனுஷன் பேருக்காண்டி தான். அதுல இருக்கக்கூடிய அவளே வெறும் விஜயகாந்த் அவருக்காக அந்த கட்சியில் இருக்கப்பா அப்படின்னு தான் இப்பவும் இருந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் காண்டி. சோ அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நல்ல உடல் திடாகத்துடன் நல்ல ஒரு அரசியலை பண்ணும் போது அவரை சிதைக்கணும், அவரை ஓச்சிடணும், அவரை வளர விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவரை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ஒரு பைத்தியக்காரனாக்கா மீடியா வச்சு ப்ரொமோட் பண்ணி பயங்கர இழிவாக்கி வடிவேலு மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏற்றி விட்டு அவரை கேவலப்படுத்தி குடிகாரப்பையா அப்படி இப்படின்னு. ஸோ அவரை கங்கணம் கட்டிட்டு அழிச்சு கடைசியில் முடிச்ச விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மூலக்காரன் யார்? திமுக. அப்படிப்பட்ட திமுக போயிட்டு இந்த பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சா அதை மானங்கட்டை கூட்டணி சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்?